எவ்வளோ பக்தர்கள் எவ்வளோ காவடி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பாருங்களே. மக்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டராக பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பாருங்கள் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க. காங்கேயம் ஸ்பெஷல் காங்கேயம் காளைகளை பார்த்தீங்கன்னா வண்டி பூட்டிட்டு அப்படியே வந்து சிவன்மலை கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஆட்டோ முன்னாடி ஆட்டோ மேலே ஸ்பீக்கரு முருகர் சிலை எல்லாமே போட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது என்எஸ் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பூசம், அனைவருக்கும் தைப்பூச தினம் நல்வாழ்த்துக்கள். அதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வருஷம் நம்ம தவறாமல் நம்ம வந்துடுவோம் தேரோட்டத்துக்கு, தேர் திருவிழாவுக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அதே பாருங்கள் பேக்கில் தெரியுதா, அப்படியே சிவன்மலை முருகருடைய புகழ்பெற்ற சிவன்மலை. ஏகப்பட்ட புகழ்கள், பெருமைகள், சிறப்புகள் கொண்ட ஒரு புகழ்பெற்ற கோவில் தான் வந்து நம்ம சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில். ஓகே, அப்படியே வாங்க நம்ம பார்க்கலாம். செம்ம கூட்டம். தைப்பூசம் அப்படின்னால எல்லா முருகர் கோயிலையுமே, பழனி, ஆறுபடை முருகன் கோயில் எல்லா கோயிலையும், மற்ற இப்போ நம்ம ஏரியாவில் கைத்தமலை இருக்கிற முருகன் கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டம் நல்லா சூப்பராகவே இருக்கும். பக்தர்களோட வருகையை முன்னிட்டு இப்போ நம்ம ஓகே வாங்க அப்படியே நம்ம முன்னாடி இப்படி போகலாம். உள்ள சூப்பர் செம வைப்பாக இருக்குது. காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா முருகர் கோயிலையுமே நல்லா பிஸியாக இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக 4 மணிக்கு வந்திருக்கோம். வேறு லெவலில் வைப்பாக இருக்கும் போது ஃபுல்லாக தேர் கடைகள், கிரிவலம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ப்ரோ பார்த்தீங்கன்னா தர்பூசணி கடை வச்சுருக்காரு. நீங்கள் சிவன்மலை வந்தீங்கன்னா நம்ம ப்ரோக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட்டு போங்க. ஓகே பாய் ப்ரோ. ஓகே அப்படியே வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஒன்று செம வைப்பாக இருக்குது, வாங்க அப்படியே போகலாம். ஓகே மக்களே, அப்படியே தைப்பூசம் அப்படின்னா என்னென்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். தைப்பூசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா முருகருடைய தாயாரான பார்வதி பார்த்தீங்கன்னா சக்தி கொடுத்து, வேல் கொடுத்து, அந்த வேலுக்கு சக்தி கொடுத்து நாள் தான் பார்த்தீங்கன்னா தைப்பூச நாள் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இப்படி நம்மளுக்கு பேடு தெரிய ஏகப்பட்ட செட்டு இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு காவடிகள் வச்சு சூப்பராக அன்னதானம் எல்லாமே போடுவாங்க. பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள் நீர், மோர், ஜூஸு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. வர வழியில் நம்ம பார்த்தோம் ஏகப்பட்ட வரவழி ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடி ஏந்தி எல்லாமே வந்துட்டுருந்தாங்க சூப்பராக. ஓகே நம்ம அப்படி வாங்க போகலாம். கரெக்டாக 4 மணிக்கு தேரோட்டமாக இப்போ ஒரு 4:45 வாக்கில் இப்போ நம்ம வந்திருக்கோம். தேர் நம்ம நேரத்துக்கு தேர் இழுத்துட்டு இருந்தாங்கன்னா தேர் இழுக்கிற வீடியோ காமிக்கிறேன், இல்லைன்னா அப்படி உங்களுக்கு தேர் நின்றுக்கிறதா காமிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் தைப்பூசம் அன்றைக்கி பார்க்குறீங்க ஞாயிற்றுக்கிழமை. அதாவது சிவன்மலை தேர் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு இழுப்பாங்க. ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, 3 நாளுமே பார்த்திங்கன்னா தேரோட்டம் இருக்குது. மறக்காமல் வந்தீங்கன்னா உங்கள் தேரோட்டத்தை பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியோட கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் எல்லாம் வந்திருக்கோம். ஜாலியாக ஆட்டோவில் வந்திருக்கோம். பாருங்கள் நம்ம பாய்ஸ்லாம் இருக்கும். வாங்க பார்க்கலாம், வேறு லெவலில் வைப்பாக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. வாங்க அப்படியே தேரோட்டத்தை பார்க்குற மாதிரி. இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னாலே வந்து கிரிவலம் சுற்றுறதுல ரொம்ப 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 நன்மைகள் இருக்குது. அதனால் வாங்க அப்படியே நம்மளும் வந்து கிரிவலம் சுற்றிடலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போய் வந்து சாமி கும்பிட போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி தைப்பூசம் அன்றைக்கி கீழே வந்து தேரை பார்த்து அப்படியே மேலே போனோம்னா ரொம்ப கூட்டமாக இருக்கம்மா. நம்ம சபரி மேலே தான் இருக்கார். ஆனால் மேலே ஒரு வீடியோ கிளிப் எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். செம்ம கூட்டமாக இருக்கு. அவன் போய் அதாவது 3 மணிக்கு போனால் இன்னும் லைன் நின்றுருக்காரு. ஓகேங்களா, அதனால் மேலே நம்ம போகலாம். இன்னொரு நாளைக்கு வந்து மறுபூஜை கூட இன்னொரு டைம் வந்து நம்ம மேலே போய் நீட்டாக சாமி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே தேரோட்டம் மற்ற இங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக லைனாக பார்த்தலாம். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே அப்படியே வாங்க, நான் உங்களுக்கு எப்படி முன்னாடி காமிச்சு. ஏகப்பட்ட கரும்பு கடைகள், அப்புறம் நிறைய கடைகள் ஏகப்பட்டது இருக்குது. பக்தர்கள் வருகையும் பாருங்கள், அப்படியே தெரியுதா. நம்ம அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து இன்ட்ரோ எடுத்து வந்தோமா, முன்னாடி நம்மளுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியுது. சரி வாங்க அப்படியே போவோம். மலை ஏறுற என்ட்ரன்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு மலை, அதாவது கோயில் சார்பில் பஸ் இருக்குல்ல, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அலோடு. மேலே நம்ம பொது வாகனங்களுக்கு அலோடு இல்லைன்னு போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு தெரியல. ஆமாங்க, அலோடு இல்லை. அதாவது கோயில் சார்பு வண்டிகளுக்கு மட்டும் மேலே அலோடு. அப்புறம் பஸ்ஸு எல்லாமே நம்ம வெளியே வாகனங்களுக்கு அலோடு இல்லை. ஓகே மக்களே, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பூஜை சாமான கடைகள் இருக்குது. அதில் பாருங்கள் மோஸ்ட்லி எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா பழனி சித்தநாதன் பஞ்சாமிர்தம் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே மோஸ்ட்லி எல்லா கடையிலுமே பாருங்களே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் சிறப்பு. ஃபைனலி ரீச்டு என்ட்ரன்ஸ்.
அதாவது நம்ம மலை ஏறி படிக்கு போவோம்ல, இந்த என்ட்ரன்ஸ் வந்துச்சு. ஏகப்பட்ட பேர் மலை ஏறுறாங்க. சூப்பராக இருக்கு. இதுதான் மக்களே மலை ஏறும் பாதை. ஓகே மக்களே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு தேர் இழுத்து இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து தேர் வந்துதாமா. பட் ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம தேரை பார்த்தாச்சு. ஃபுல்லாக பிரம்மாண்டமாக முருகப்பெருமானுடைய தேரை வந்து நம்ம பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. ஓகே, என்ன ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தான் தேர் இழுக்கிறதே பார்த்துருக்கலாம். பட் நான் பார்க்க முடியல. நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, நாளைக்கு 4 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தேர் பார்க்கலாம். நாளைக்கு 2 நாளைக்குமே. ஓகே மக்களே, இங்கிருந்து பாருங்கள் அப்படியே வந்து எப்படி நம்ம சிவன் மலை முருகருடைய கோபுரம் தெரியுது பாருங்கள். ஓம் முருகா அந்த லைட்டிங் போர்டு அப்படியே நடுவில் கோபுரம். நம்ம ஃபோனுடைய கிளாரிட்டி அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா, பார்த்துக்குங்க. தெரிகிறதா சிவன் மலை. அப்படியே பின்னாடி பாட்டு பாருங்கள். அழகென்ற சொல்லுக்கு முருகா பாட்டு வேறு லெவலில் பாடுது. இதுக்கு மேலே போட்டால் காப்பிரைட் போட்டுருவாங்க. ஓகே, அப்படியே வாங்க போவோம். இப்போ தாங்க தேர் இழுத்துட்டு எல்லாம் வராங்க. ஓகேங்க, தேர் இழுக்கிறத பார்க்க முடியாதுங்கிறது ஒரு வருத்தம் தான். பட் ஆனால் தைப்பூச அன்னைக்கு தேர் பார்க்கறதே விசேஷம். தைப்பூசத்துக்கு விசேஷமே தேர் தான். சிறப்பு. முருகருக்கு தேரை நம்ம பார்த்து, முருகர் வந்து தேரில் இருக்கும்போது நம்ம பார்த்துட்டோம்னாலும் அது வெகு சிறப்புங்க. ஓகே, இன்னும் நிறைய இடத்துல ட்ரம்ஸ் எல்லாம் அடிப்பாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ தேரை பார்க்கலாங்களா? இங்கே பாருங்க, பிரம்மாண்டமான சக்கரம் கொண்டு முருகருடைய பிரம்மாண்டமான தேர். மக்களே பாருங்க, உள்ள முருகப்பெருமான் தெரியுறாரா? கந்தனுக்கு, முருகனுக்கு, சுப்பிரமணிய சாமிக்கு வெற்றிவேல். ஓகே மக்களே, வாங்க அப்படியே நீங்களும் டிஜிட்டலாக இங்கிருந்து முருகப்பெருமான, சுப்பிரமணிய சுவாமியை, சிவன்மலை ஆண்டவரை தரிசனம் பண்ணிக்கங்க. வாங்க, இதுதான் வந்து தேருடைய சங்கிலி போட்டு முடிக்கலாம். சிறப்பு நம்மளுக்கு விட்டாச்சு பாருங்க. இப்போதான் தேர் இழுக்கும்போது சிவவாத்தியம் அடிப்பாங்க. சூப்பராக இருக்கும். நிறைய சிவவாத்தியம் இருக்கு. ஓகே மக்களே, இந்த இடத்துல சிவவாத்தியம் அடிக்க போகிறாங்க. அந்த பக்கம் நம்ம ட்ரம்ஸ் வேற லெவல் அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிவவாத்தியத்தை உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறத உங்களுக்கு காமிச்சிட்றேன். வேற லெவலில் ட்ரம்ஸு, காவடி ஆட்டம்லாம் வேற லெவலில் போயிட்டுருக்கு. பட் ஃபஸ்ட்டு சிவவாத்தியத்தை பார்த்துருவோம். பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அப்படியே முருகப்பெருமான் உள்ள எப்படி தக்கன்னு ஜொலிக்கிறார் பாருங்க. ஓகே, சிவவாத்தியம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வாங்க ஆரம்பிப்போம்.
இது வந்து சின்ன தேர். ஓகேங்க மக்களே, சூப்பராக பாருங்க. பின்னாடி பேக்கு பெரிய தேர், முன்னாடி சின்ன தேர், 2 தேரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக சிவவாத்தியத்துடன் பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் தரிசனம் பண்ணியாச்சு. பாருங்க, சரியான ஃப்ரேம் தெரியுதா? அப்படியே நீங்களும் தரிசனம் பண்ணிட்டு இந்த வைபை வேற லெவலில் இருக்கிறத என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கே காவடி, முருகருடைய காவடி ஆட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறுத்தியிருக்காங்க. இன்ன வரைக்கும் ட்ரம்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, சிவபாத்தி ஆரம்பிச்சோன்னையும் இந்த ட்ரம்ஸ் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஓகே, சூப்பருங்க. தேர் பார்த்தாச்சு. அந்த பக்கம் ஃபுல்லாக ஏகப்பட்டு ராட்டந்தூரியான கடைகள் எல்லாமே இருக்குது. அதை அப்படியே நம்ம கிரிவலம் சுற்றிட்டு வரும்போது அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இந்த பக்கம் பாருங்கள், ஏகப்பட்ட கடைகள் ஃபுல்லாக கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் கடை வீதிகள் தான் இருக்குது. ஓகே வாங்க, அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு கிரிவலத்தை சுற்றுவோம். நம்ம டீமு எங்கேயோ போயிட்டாங்க, ஃபஸ்ட்டு அவங்கள கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஹோட்டல்லாம் பாருங்கள், புரோட்டா தோசை எல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இங்கே பானிபூரி ஷாப்ஸு, அப்புறம் இந்த மாதிரி இந்த ஜாமான் 10 ரூபா 20 ரூபா கடைகள் எல்லாமே பாருங்கள் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஓகே மக்களே, இங்கேருந்து பாருங்கள் சிவன் மலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத. மேலே பாருங்கள் க்யூ லைன் தெரியுது, செம க்ரௌடாக இருக்குது. படியேற வழியே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுறதா? படியில் பாருங்கள் மக்கள்ஸ் நிறைய ஏறிட்டு இருக்காங்க. பஸ்ஸு மேலே போகுது. அப்புறம் அங்கே உள்ள மேலே லைன்லேயே நிறைய பேர் நின்றுருக்காங்க. ஓகே, இங்கே காவல்துறையோடைய கட்டுப்பாட்டு அறை இருக்குது. செந்தூர் சேவை மையம் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீர்மோர் கொடுத்துட்ருக்காங்க. வாங்க அப்படியே போய் பிடிப்போம். வாங்க அப்படியே நீர்மோர் போயிட்டு வரைக்கும் செம்மையாக இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா பிரிஸ்காக இருக்குது. இப்போ நம்ம நல்லா ஒரு கிரிவலம் அடிக்கலாம். ஓகே, போகிற வழியில் அப்படியே அன்னதானம் வேறு என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் 22 கிலோமீட்டர். அதான் நம்ம திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்ஸ் வருது. ஏன்னா இங்கே பின்னாடி போரில் போட்டிருக்கு. அப்புறம் இங்கே நிறைய ஃப்ரூட் எல்லாமே இருக்குது. ஏகப்பட்ட ட்ரம்ஸ் குரூப்ஸ் எல்லாமே போகிறாங்க. எல்லாமே அந்த கார்னரில் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேர் முன்னாடி கொஞ்ச நேரம் அடிப்பாங்க, இங்கே கோயில் முன்னாடி நிறைய அடிப்பாங்க. ஓகே மக்கள், அப்படியே நம்ம தேரை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம கோயிலுடைய மலையேற, அதாவது வண்டி பாதைகள் ஏறுற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பாருங்க, இங்கே தான் வந்து நம்ம சிவன் மலை அப்படிங்கிற லைட்டிங் போர்டு இருக்குது. ஓகே, அப்படியே வாங்க, இப்போ நம்ம கிரிவலத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கிரிவல பாதையாக வந்து அங்கே தான் இருக்குது. போய் சுற்றிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிட்றேன். போன வருஷமே நம்ம வீடியோ போட்டிருந்தோம், பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து 2026 சிவன்மலை தைப்பூச விழாவுடைய வைபு. ஓகே, நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி ஏற்றணும் அப்படின்னா ஒரு சுக்கு காஃபி போட்டால் சூப்பராக இருக்கும். வாங்க போட்டுருவோம். பாருங்க, என்ட்ரன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி காஃபி கொடுத்துட்ருக்காங்க. சூப்பராக நம்ம குடிச்சிட்டு மலையாறக்க ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க, சுக்கு காஃபி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். செம்மையாக இருக்குது. அப்படியே தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்குது. இதை குடித்தோம்னாலே போதுங்க, எம்பாயிரம். அப்புறம் வழி நடுக்க நம்ம போகிற இடத்துல எப்படி கம்மங்கூழ் ஜூஸு எல்லாமே மோர் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகே, நம்ம பாட்டியும் நம்ம 2 பாட்டிகளை மட்டும் இங்கே உட்கார வச்சிடலாம். ஏன்னா போய் சுற்றி பார்த்துட்டு வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகும்ல, அதனால் அவங்க நடக்க முடியாதனால அவங்க உட்கார வச்சுட்டு நம்ம போய் வேறு லெவலில் நம்ம சூப்பராக கிரிவலத்தை ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்தால் மட்டும் போதும், சாப்பாடு அன்னதானம் எல்லாமே சூப்பராக முருகனோட அருளால் முக்கால்வாசி எல்லாமே கொடுத்துட்றாங்க. நம்ம எனர்ஜி ஏற்றுற மாதிரி சாப்பாடு, ஜூஸு, அப்புறம் வைப் இன்னும் நம்ம என்கரேஜ் ஆகிருக்க ட்ரம் செட்டு. முருகனை பார்த்தாலே போதுங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் ஓகே மக்களே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:59 நம்ம கரெக்டாக 6 மணின்னு வச்சுக்கலாம் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6 மணிக்கு இப்போ நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு பின்னாடி தெரிகிற லைன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதாவது தைப்பூசம் முன்னிட்டு எப்பயுமே அன்னதானம் போடுவாங்களாட்டுருக்கு. அதனால் இப்போ இங்கே மட்டும் லைன் நின்றுருக்கு. பட் நிறைய போகிற வழியிலையும் அன்னதானம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, எது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே மக்கள், எப்படியே பாருங்கள், நம்ம ஃபேமிலியை நம்ம கைட் பண்ணி அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே இந்த சைடு பாருங்கள், இது கொஞ்சம் அழகான புகழ்பெற்ற முருகனின் சிவன் மலை. இது பார்த்தீங்கன்னா கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஓகே, இப்போ நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா வர்றது தான் நம்ம கிருத்தி அக்கா, நம்ம அக்கா, நம்ம ஃபேமிலியில் சில பேர்லாம் இப்போ தான் வந்து புதுசாக வராங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஒரு சோர்வே இல்லாம அங்கங்க மோர் இளநீ எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சோர்வு இல்லை. அதாவது எப்படி இருக்குது வைப்? நல்ல வைப்பு சூப்பரா இருக்கு. நிறைய கூட்டம் வருது, சூப்பரா இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இருட்டாக வைப் வேற level. இன்னும் நல்லா இருக்கும். லைட் செட்டிங்லாம் சூப்பரா இருக்கு. லைட் செட்டிங்கும் சூப்பரா லைட் செட்டிங்கும் சூப்பரா பண்ணிருக்காங்க. சுத்தி அன்னதானம் எல்லாமே. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, கிரிவல பாதையில் அருள்மிகு மேல் விநாயகர் இருக்காரு. அங்கே அப்படியே பாருங்க, பார்த்து அப்படியே நீங்களும் தரிசனம் பண்ணிக்கங்க மேல் விநாயகரை. நம்ம கிரிவலம் போகிற பாதை கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வரும். அந்த 3 கிலோமீட்டரில் இந்த மாதிரி நிறைய சன்னதிகள் இருக்கும். அப்படியே வாங்க, அப்படியே நம்ம பாட்டே போகலாம். அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி செட்டெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காவடி செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மண்டபத்துலேயும் காவடி பிரம்மாண்டமாக இருக்கும். அன்னதானம் எல்லாமே போடுவாங்க. இப்போயுமே ஏதோ அன்னதானம் போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாளைக்கு, அதாவது தைப்பூச கொடியேற்றத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அன்னதானம் போட்டிருப்பாங்க. அதுக்கு பாருங்கள், பாக்கு மட்டை போது பாருங்க. அப்பா, பாக்கு மட்டை போது பாருங்க. அப்படியே எவ்வளோ பாக்கு மட்டை அப்படிங்கிறத. மேலே பஸ்ஸு போது பாருங்க. நமக்கு சுட சுட பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு போட்டுருக்காங்க. வாங்க அப்படியே வாங்கி சாப்பிடுவோம். ஓகே மக்களே, சுட சுட நல்லா நீட்டாக இலையில போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க, இந்த டைம் நம்ம முருகர் வந்து நம்மளுக்கு சலுப்பே இருக்கக்கூடாதுன்னு நிறையா இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாரு. பாருங்க, சிவன்மலை முருகர் தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கம்மங்கூழ் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் அன்னதானம். இப்போ தான் நம்ம அங்கே தான் ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி தான் அன்னதானம் சாப்பிட்ருப்போம். பாருங்கள், இந்த இடத்துல அன்னதானம், தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கம்மங்கூழ் குடிக்கலாம். அதான் மாங்காலாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. முக்கிய மக்களே பாருங்கள், எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே அன்னதான பிரசாதத்தை சாப்பிட்ருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சுவாமி இருக்காங்க. ஓகே, இங்கே மயில் வாகனம் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா முருகருடைய அப்பாவான சிவபெருமான் இருக்கார். சிவசிவா. ஓகே மக்களே, இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா சர்க்குருநாதர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கோவில்கள் உள்ளே இருக்குது. எங்களுக்கு கிரிவலம் வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக வந்து சாமியில் கும்பிட்டு போகலாம். பாருங்கள், எல்லாமே போட்டிருக்கு. கிரிவலத்தோடைய பலன்கள் எல்லாமே போட்டிருக்கு. ஓகேங்க மக்களே, அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்றைக்கி நம்ம கிரிவலத்தை வந்து சூப்பராக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40% 50% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கிரிவலம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா வந்து பொதுவாக வந்து முருகர் எல்லா சாமியும் இப்போ திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் பண்ணுறோம். பொதுவாக எல்லா கோயிலையுமே கிரிவலம் வந்து மலை இருக்கிற கோயில் எல்லாமே கிரிவலம் பண்ணுறோம். இந்த மலை, அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எதுக்கு கிரிவலம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பூர்ண நிலவோடைய ஒளி பார்த்திங்கன்னா நம்ம மேலே பட்டு இங்கே இருக்கிற மலை, இப்போ இந்த மாதிரி சிவன் மலையிலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சித்தர்கள் வாழ்கின்ற மலை, சித்தர்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி மலை. அவங்களுடைய வைப்ரேஷன், அவங்களுடைய இந்த காற்று, தூய்மையான காற்று, இந்த நிலாவுடைய ஒளி நம்ம மேலே பட்டோம்னா நம்மளுக்கு ஒரு குட் வைப்ரேஷன், நல்ல ஒரு கடவுளுடைய அருள் எல்லாமே, எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து மெயினாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து இந்த கிரிவலம் வந்து சுற்றுறோம். அதுதான் வந்து மெயின். அதே மாதிரி கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் பார்த்திங்கன்னா ரோந்து பணியில் ஈடுபட்டே இருக்காங்க. அப்புறம் இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸும் பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டே தான் இருக்குது. அதனால் சூப்பராக இருக்குது. முருகனுக்கு, வேலனுக்கு, சுப்பிரமணிய சாமிக்கு வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல். ஓகே மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நடைப்பயணத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம, அதாவது அங்கே ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துருப்போம். பட் இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:25 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக மலையோடைய பேக் சைடு வந்திருக்கோம். பரவாயில்லையே, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மலையோட பேக் சைடு வந்தாச்சு.
இங்கே நிறைய ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே கோவில் இருக்குது, பக்தர்கள் வழிபாடிட்டு இருக்காங்க. ஓகே பாருங்கள், மேலே மலைக்கு மேலே தெரிவிப்பாங்க அப்படியே கோபுரம், கோவில் சுற்றிலையும் பார்த்தா அழகாக லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க சீரியல் லைட்டில். ஓகே மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 75% 80% பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 500 மீட்ரு தான் வந்து இருக்குது. அதாவது நம்ம மறுபடியும் அடிவாரத்துக்கு போகிறதுக்கு. ஓகே, வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நல்லா டயர்லாம் தெரியல, ஜாலியாக வந்து நல்லா சூப்பராக இருக்குது கிரிவலம். அப்புறம் நீங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து, அதாவது இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு நீங்களே வந்து கிரிவலம் வந்திருக்கீங்களா, இன்றைக்கி வந்தீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்ருங்க. பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி ஏதோ காவடி குரூப்ஸ் வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு காவடி செட்டு பார்த்திங்கன்னா ட்ரம் செட் ரெடியாக இருக்குது, அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வாங்க நம்ம அப்படியே கிரிவலத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நம்ம முடிச்சிட்டோம். இதுதான் வந்து அந்த திருவிழா கடை வீதிகள், அந்த ராட்டந்தூரி எல்லாமே இருக்கும்ல, செம எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குது. சரி, கம்மி பண்ணிக்கிறேன், தெரிகிறதா? அங்கே பாருங்கள், நிறைய ராட்டந்தூரி உள்ளே ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. நம்ம உள்ளே போனோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம்னாலும் பார்த்தது அந்தளவுக்கு செம்ம கூட்டமாக இருக்குது, செம்ம வைபாகவும் இருக்குது. இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து சுற்றலாம், ஏன்னா ஃபேமிலியோடு இருக்கும்ல, தனியாக விட்டுட்டு வர முடியாது. பட் ஆனால் செம்மையாக போயிட்டுருக்கு. ஓகே மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 6:50க்கு நம்ம கிரிவலத்தை முடிச்சிருக்கோம். இன்னும் நடுவில் ஒரு 10 நிமிஷம் சாப்பாடு, அப்புறம் நம்ம ஃபேமிலியோடு வந்துருக்குன்னா ஜாலியாக பேசி சுற்றிட்டு போனதுனால கிட்டத்தட்ட 50 நிமிஷம் வந்து கிரிவலத்துக்கு தேவைப்படுது. அப்படியே கண்ணுக்கு எட்டுன தூரம் ஃபுல்லாக கடை வீதிகள் இருக்குது. செம 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 செம்ம வைபாக இருக்குது. இங்கேயே மக்களே இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னா, உள்ளே போனோம்னா நீங்களே நினச்சிக்கங்க, இன்ச்சாக அப்படியே நடக்கும். இங்கே பாருங்க, சோளம் கான் வந்து சுட்டுட்ருக்காங்க வேறு லெவலில். ஓகேங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு பொம்மையை வாங்கிட்டு, திருவிழான்னு வந்தால் ஏதோ ஒரு பொம்மை வாங்கணும்ல, இந்த லைட் எரியிற பலூன் வாங்கிட்டு அப்படியே கட்டியாச்சு. ஓகே மக்களே, அப்படியே அல்வா பர்ச்சேசிங் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், நம்ம தம்பி நம்ம பாட்டிலாம் அல்வா சிப்ஸு இதெல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது, செம செம. அப்படியே மேலே பாருங்கள், லைட்டிங்கு தரமாக இருக்குது. பஸ்ஸு பாருங்கள், பஸ்ஸு போயிட்டே தான் இருக்குது. மக்களே பாருங்க, பெரிய காவடி குழு ஒன்று வருது, வேற லெவலில் ட்ரம்ஸ் எடுத்துட்டு